கடையை மூடிட்டு எங்கடா போனீங்க? அக்கா வாக்கா. டேய் சரியான ஆம்பளையாண்டா வந்து நேருக்கு நேர் மோதி பாருங்கடா. டேய் ஒத்தையா வந்தாலும் சரி 10 பேர் ஒட்டு பக்கமா வந்தாலும் சரிடா. டேய் வாங்கடா வாங்கடா. ஏண்டா கடை வாங்கிட்டு போய் கடை சாத்திட்டா நாங்க சும்மா விட்டுருமாடா? ஊடு பூந்து வந்து இழுத்து வச்சு வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டுண்டா. டேய் வாங்கடா. டேய் அக்கா எப்படி நம்ம சவுண்ட் போறம்போக்கு அவ கடையை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். என்ன கூப்பாடு போடுற? வசூல் பண்ண வந்தியா உஷார் பண்ண வந்தியா? சின்ன உதாரணம் விட்டனா வெங்காயம் விட்ட பயா வீரத்தை காட்ட விட மாட்டேங்கிறியா? ஏரியா விட்டு ஏரியா வந்துட்டா இந்த ஆண்டாளுக்கு தெரியாது நினைச்சிட்டியா? பணத்தை கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்கியா? பேமானி கடையிட்டு சாத்துறா. என்ன சாயந்தரத்துக்குள்ள பணத்தை வட்டியோட வைக்கல அவன உடம்புல உசுறு இருக்காது. ஏமாத்த போலாம்டா. எங்க ஆண்டாளாக ஏமாத்த முடியாதா? எவன்டா அவன் காரம் நட்டு? அன்னைக்கு வந்து கடையில என்ன அடிச்சல, இப்ப என் மேல கை வை பார்க்கலாம். அது ஓ ஏரியா, இது எங்க ஏரியா. வந்துட்டல? வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? திரும்பி போக மாட்டேன். என்ன பண்ணுவ? வாங்கடா. இந்த காலேஜ் பக்கம் வர வேண்டாம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன் மாதிரி பண்ற? நீங்க போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். போடா, வண்டியில ஏத்துக்கல. என்ன ராதா டல்லா இருக்க? உங்க அம்மா காலேஜுக்கு வந்தா நீயே விரட்டுற. அவங்க இங்க வரதுல என்ன தப்பு? பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதையே கேவலமா அந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு ராதா. பெத்தவங்க மனசு நோக்கிற மாதிரி நாம நடந்துக்க கூடாது. இது என்னோட அட்வைஸ் இல்ல, ரிக்வெஸ்ட். சாரி ராஜா. சரி, நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு. ப்ரோக்ராம் டைரக்டர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரிஹர்சல் பார்த்தலாம் வா. மொத்தம் 20 டிக்கெட். அத்தனை பேரும் காலேஜ் கட் பண்ணிட்டு படம் பார்க்க போறோம். நான் வரலடா. எங்கடா வராரு? ஏய் இங்க என்னடா பண்றீங்க? வீணா அரட்டை அடிச்சிட்டு. ஒண்ணும் இல்ல சார், ஐபிசி 420 பத்தி டீடைலா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. எஸ் யுவர் ஆனர். நீயே 420 மாதிரி தான் இருக்க. இல்ல தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் இருக்கு. கரெக்ட். நாளைக்கு ஹை கோர்ட்ல வக்கீல் ரகுராமனோட ஆர்கியூமெண்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்க ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் ப்ரோசீட். யுவர் ஆனர், இந்த அம்மாவை பாருங்க. இவாளுக்கு 4 குழந்தைகள். வயசான மாமனார் மாமியார் இருக்கா. பால் வித்து சம்பாதிச்சு இவரோட ஆத்துக்காரர் ஒருத்தரை நம்பித்தான் இவா 7 பேரும் ஜீவனம் பண்ணிட்டு இருந்தா. வழக்கமா காலம்பரம் 5 மணிக்கு ஆத்த விட்டு போய் வீடு வீடா பால் ஊத்துற ஒரு ஆத்துக்காரர் சம்பவம் நடந்த அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால 7 மணிக்கு தான் ஆத்த விட்டே கிளம்பினார். எதிரில யமனா வந்த லாரிக்காரர் இவர் ஆத்துக்காரர் போன சைக்கிள் மேல மோத அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவெல்லாம் பசியும் பட்னியுமா கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. யுவர் ஆனர், ஒன் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது நஷ்டீடு வழங்க உத்தரவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், அந்த அம்மாவை நான் 2 கேள்வி கேட்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். பொதுவா உங்க வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு பால் ஊத்த போவார்? காலையில 5 மணிக்கு போவாருங்க. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு போனாரு? அன்னைக்கு 7 மணிக்கு போனாருங்க. அதாவது எப்பயுமே 5 மணிக்கு போறவரு அன்னைக்கு 7 மணிக்கு போயிருக்காரு. ஆமாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 5 மணிக்கு பால் ஊத்துறவரு 7 மணிக்கு போனா என்ன நடக்கும்? யுவர் ஆனர், வித் யுவர் பெர்மிஷன், எதிர் தரப்பு வழக்கறிஞர் ஒரு சின்ன கேள்வி. பர்மிஷன் கிராண்ட். தேங்க் யூ யுவர் ஆனர். வழக்கமா நீங்க எத்தனை மணிக்கு காஃபி குடிப்பீங்க? 5:30 மணிக்கு காபி குடிச்சாதான் நேக்கு எல்லாமே கிளியர் ஆகும்.
இவருக்கே 5:30 மணிக்கு காபி குடிச்சாதான் எல்லாமே கிளியர் ஆகுமா? 5 மணிக்கும் 7 மணிக்கும் 2 ஹவர் கேப் இருக்கு. 5 மணிக்கு பால் கொடுக்க வேண்டிய பால்காரன் 7 மணிக்கு போய் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒவ்வொரு வீட்லயும் அர்ச்சனையுடைய அளவுதான் மாறும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கார். எஸ் யுவர் ஆனர், நேரம் தான் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு பால் கொடுக்க வேண்டியவர் 7 மணிக்கு போய் கொடுத்திருக்கார். அதனாலதான் இந்த பிரச்சனையே. என்னடா 2 ஹவர் லேட்டா போய் பாலை கொடுக்கறமேன்னு ஒரு பதட்டத்துல அவன் வண்டி ஓட்டிருக்கலாம். கவனம் நிச்சயமா அவனுக்கு பாதையில இருந்திருக்காது யுவர் ஆனர். அவனுக்கு எதிர்க்க வர்றது லாரியா பஸ்ஸார் கூட தெரிஞ்சிருக்காது. ஆகவே கணம் கோட்டார் அவர்களே, கவனம் செலுத்தாமல் ஓட்டிய பால்காரன் மீதுதான் தவறே ஒழிய கவனத்தோடு ஓட்டிய லாரிக்காரன் மீது நிச்சயமாக குற்றம் இருக்காது என்பது என் தாழ்மையான கருத்து. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லாரி டிரைவர் மீது எந்தவித தவறும் இல்லை என்பது சாட்சிகளின் அடிப்படையில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. வண்டியில வச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நடந்த கேஸ்ல அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. நோ 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 நோ, பாவ புண்ணிய பாக்குற தொழில் இது. நம்ம பாட்டு கேஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கேஸ் வரும், காசு வரும். அப்போ நீதியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா நோ சார்? நோ 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 நோ, அது நம்முடைய வேலை இல்ல. நீதியை காப்பாற்ற வேண்டியது நீதிபதியுடைய வேலை. நம்மளை நம்பி வந்த கிளையண்ட்டை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம வேலை. ஏன் சார் இதெல்லாம் அனுபவத்துல சாத்தியமாகுமா? டெஃபினெட்லி. அதான் கிராமத்துல ஒரு பழமொழி இருக்க, பொய்ய பொருந்த சொன்னோம்னா மெய்ய நின்னுக்கிட்டே முழிக்குமா. இதை விட நம்ம ப்ரொஃபஷனுக்கு நல்ல டெஃபினிஷன் என்னால சொல்ல முடியாது. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க வாதாடி ஜெயிச்ச முக்கியமான கேஸ் ஃபைல்ஸ எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு உங்களோட வாத திறமையையும் அனுபவத்தையும் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஓ ஷூர் ஷூர் ஷூர். நீங்க ஒன்று செய்யுங்க, 2 பேரும் ஆபீஸ் வாங்க. வாங்க. ஓகே சார். ராஜா, தேங்க்யூ சார். these are my few important cases. தேங்க் யூ சார். Go through it. அப்புறமா என்ன வந்து பாருங்க. Okay? பெண் மந்திரி வாசுகி கொலை, டிரைவர் கைது. அப்பா முகத்தை பார்க்கலான்னா முகத்தை மறைச்சிட்டு வராரு.